உங்களிடம் பணம் ஏன் தங்குவதில்லை? பணத்தை ஈர்த்தெடுக்கச் செய்யும் 7 ரகசிய விதிகள். உழைப்பு மட்டும் ஒருவரை பணக்காரராக்கிவிடும் என்றால், உலகில் உள்ள சுமை தூக்குபவர்கள்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. யார் ஒருவர் பணத்தின் மொழியை புரிந்து கொண்டு அதை ஆழக் கற்றுக்கொள்கிறாரோ அவரே நிஜமான வெற்றியாளர். உங்கள் பணப்பை எப்போதும் நிரம்பி வழிய வேண்டுமா? வாருங்கள், செல்வத்தின் கதவுகளை திறப்போம். விதி 1: உழைப்பை விட யோசனை முக்கியம். கழுதை இரவும் பகலும் உழைக்கிறது, ஆனால் அது முதலாளி ஆவதில்லை. உங்கள் உடல் உழைப்போடு மூளையும் வேலை செய்ய வேண்டும். உழைப்பிற்கு சரியான திசை இல்லை எனில் அது வெறும் சோர்வைத்தான் தரும். 2: பணத்தை கட்டுப்படுத்துங்கள். பணம் சம்பாதிப்பதை விட அதை தக்க வைப்பது கடினம். பணம் வந்தவுடன் ஆசைக்கு அடிமையாகி செலவு செய்பவன் மீண்டும் ஏழையாகிறான். பணக்கார மனநிலை என்பது அவசரப்படாமல் தன்னடக்கத்துடன் நிதானமாக முடிவெடுப்பதாகும். 3: திட்டமிட்ட செலவு. பணம் என்பது ஒரு நெருப்பு போன்றது. கட்டுப்பாட்டுடன் இருந்தால் அது உணவை சமைக்க உதவும், வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். இல்லையெனில் வீட்டை எரித்துவிடும், வாழ்க்கையை சாம்பலாக்கும். செலவு செய்வதற்கு முன் இது என்னை வளர்க்குமா அல்லது அழிக்குமா என்று யோசியுங்கள். 4: நேரமே உண்மையான செல்வம். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் சமமாக வழங்கப்படுவது 24 மணி நேரம் மட்டுமே. இழந்த தங்கத்தை மீட்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை மீட்க முடியாது. உங்கள் நேரத்தை வீண் விவாதங்களிலும் புறம் பேசுவதிலும் பொழுதுபோக்கிலும் செலவிடாமல் பயனுள்ள செயல்களில் முதலீடு செய்யுங்கள். 5: அறிவே அழியாத சொத்து. பொருட்கள் மீது செய்யும் செலவை விட அறிவின் மீது செய்யும் முதலீடு அதிக லாபத்தை தரும். அறிவு இல்லாதவனிடம் இருக்கும் பணம் குழந்தையின் கையில் இருக்கும் ஆயுதம் போன்றது. 6: வாய்ப்புகளை அடையாளம் காணுங்கள். வாய்ப்புகள் எப்போதும் பெரிய தாள மேளங்களுடன் வராது. அவை மிகச் சிறியதாகவே தென்படும். எப்போதும் தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும். தயக்கம் காட்டுபவர்களை விட்டு வாய்ப்பு விலகிச் செல்லும். 7: செல்வத்தை பாதுகாத்தல். செல்வத்தை பெருக்குவது ஒரு கலை என்றால் அதை பாதுகாப்பது ஒரு மூலோபாயம். அனைத்து முதலீடுகளையும் ஒரே இடத்தில் வைக்காமல் பிரித்து வைக்க வேண்டும். டிவர்சிஃபிகேஷன். தம்பட்டம் அடிக்காமல் தேவையுடையோருக்கு தர்மம் செய்வதும் கூட செல்வத்தை பெருக்கும். கவனக்குறைவு மற்றும் திட்டமிடல் இல்லாமை உங்கள் செல்வத்தை அழித்துவிடும். இதை நினைவுல வச்சுக்கோங்க. உங்கள் வங்கி கணக்கு உங்களை பணக்காரனாக மாற்றுவதில்லை, உங்கள் சிந்தனை முறை, மைண்ட் செட் தான் அதை தீர்மானிக்கிறது.